அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை. அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாது இருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் என்று புனித யோவான் இங்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாம் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு வானத்தின் மேகங்களின் மீது வல்லமையோடும் மாட்சியோடும் வரும்போது நாம் தலை நிமிர்ந்து நம்பிக்கையோடு அவரை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணக ராஜ்யத்தில் நுழைந்து நாம் அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருப்போம். மாறாக பாவ வாழ்க்கையினால் கிடைக்கிற அழிந்து போகிற சில நிமிட இன்பங்களுக்கும் இந்த உலகத்தின் செல்வத்திற்கும் அடிமையாகி இயேசுவை விட்டு விலகி நெறிக்கேடான பாவ வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை இழந்து வாழ்வோம் என்று சொன்னால் நாம் விண்ணக ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாது. மாறாக நெருப்பு ஏரிக்குள் சென்று அங்கு நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித யோவான் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். நாம் இயேசுவோடு இணைந்து கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் இயேசுவின் வருகையின் போது நாம் தலை நிமிர்ந்து நம்பிக்கையோடு அவரை எதிர்கொண்டு செல்வோம். மாறாக இயேசுவை விட்டு பிரிந்து இந்த உலகில் நாம் நெறிக்கேடான பாவ வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் அவருடைய வருகையின் போது நாம் வெட்கி தலை குனிய வேண்டியிருக்கும். நாம் நெருப்பு ஏரிக்குள் சென்று நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நாம் அனைவருமே விண்ணுலகை சார்ந்த மக்கள், இந்த மண்ணுலகை சார்ந்த மக்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. நாம் அனைவருமே விண்ணுலகை சார்ந்த மக்கள். எனவே இந்த மண்ணுலகில் நாம் அந்நியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புனித பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையில் சொல்லுவார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்ற நாம் கடவுளின் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. இந்த உலகமும் நிரந்தரமானதல்ல. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் விண்ணக ராஜ்யமோ நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம். நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் விண்ணுலகில் தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் நாம் வாழப்போகின்ற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை நித்தியத்திற்கும் நிலைத்து இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வரப்போகிற நாட்களில் இயேசுவின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே தயார் செய்து இயேசுவின் வருகைக்காக நாம் ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாம் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்கள், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகன் வருகையின் போது நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் யாரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம் திருமகன் இயேசுவோடு இணைந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாங்கள் நிலைத்து நிற்கும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீர்.
ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இந்த நாளில் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து, அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.